குடிநீர் பிரச்சனை குறித்து அதிகாரிகளிடம் சராமரியாக கேள்வி கேட்ட சுயேட்சை நகர்மன்ற உறுப்பினர். சுயேட்சை நகரமன்ற உறுப்பினரை பேச விடாமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட திமுகவின் நகரமன்ற துணைத் தலைவர் செயலால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகராட்சிக்கு உட்பட்ட நகரமன்ற கூட்டமானது ஒரு நிலையான நகராட்சி ஆணையர் இல்லாத காரணத்தினால் கடந்த சில மாதங்களாக நடைபெறாமல் இருந்து வந்தது. இந்நிலையில் புதிதாக நகராட்சிக்கு ஆணையர் நியமிக்கப்பட்ட நிலையில் இன்று திமுகவின் நகர்மன்ற தலைவர் ஆனந்த் தலைமையில் நகர்மன்ற கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வந்தது. அப்பொழுது பேசிய அறந்தாங்கி நகராட்சியின் சுயேட்சை நகரமன்ற உறுப்பினர் விஸ்வமூர்த்தி என்பவர் அறந்தாங்கி நகராட்சியில் கடந்த 20 இடங்களுக்கு மேலாக குப்பைகள் ஒழுங்காக வாரப்படவில்லை என்றும் குடிநீர் பிரச்சனை தொடர்ந்து இருந்து வருவதாகவும் குற்றம் சாட்டி பேசினார். மேலும் குடிநீர் பிரச்சனைக்கு காரணமாக நகராட்சியில் செயல்படும் மின் மோட்டார்கள் சரிவர பயன்படுத்த முடியாமல் இருப்பதாகவும் அதனை பார்க்காமல் அதிகாரிகள் என்ன தவறு செய்தார்கள் என்று கேள்வி கேட்டு வந்தார். சுயேட்சை கவுன்சிலர் விஸ்வமூர்த்தியின் கேள்விக்கு பதிலளித்து வந்த அதிகாரி பேச விடாமல் இருப்பதை கண்டு திமுகவின் நகர்மன்ற துணைத் தலைவரும் கனிமவளத்துறை அமைச்சர் ரகுபதியின் உறவினர் முத்து என்கிற சுப்பிரமணியன் குறுக்கிட்டு நகர்மன்ற உறுப்பினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் அந்த அதிகாரிக்கு உடல்நிலை சரியில்லாதவர் என்றும் அவரை ஏன் இவ்வாறு கேள்வி கேட்கும் பொழுது சுயேட்சை கவுன்சிலர் கூறியதோ அதிகாரிக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் ஏற்று அதிகாரி போட்டு செயல்படுங்கள் என்றும் இதே காரணம் காட்டி மக்களை ஏமாற்ற முடியாதும் என்று பேசினார். பல மாதங்களாக நடைபெறாமல் இருந்த நகர்மன்ற கூட்டத்தை இன்று நடந்த பொழுது நகர்மன்ற துணைத் தலைவருக்கும் சுயேட்சை கவுன்சிலருக்கும் சிறிது நேரம் ஏற்பட்ட வாக்குவாதம் அங்கு கூடுதலுடைய பரபரப்பு ஏற்படுத்தியது. இந்த கூட்டரங்கில் இருந்த அதிமுக தேமுதிக கவுன்சிலர்கள் திமுகவின் அடாவடிதான் தமிழ்நாட்டில் நடக்கிறது, அதேபோல் அறந்தாங்கி நகராட்சி கூட்டத்திலும் நடக்கிறது என்று முணுமுணுத்தனர். நீ சொல்றது நீ என்ன சொல்ற நீ சொல்ற ஆளு இல்ல